உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனா சொன்னதை கேட்டு ஆடி போகிறாங்க நம்ம ஸ்ருதியும் ரவியும். நீங்கள் போய் பேசுங்க, அத்தைக்கிட்ட நான் பேச முடியாது அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு நேராக போகிறாங்க. விஜயா பார்த்தா அப்படியே ஆடி போகுது. வாமா வா 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 ஸ்ருதி வா வா வா. அப்பா பணம் படுத்துகிற பாடு இருக்கே. இதே மீனா வந்தா எங்கடி வந்த ஹே பூக்காரி அப்படின்னு அசால்ட்டாக பேசும். ஆனால் ஸ்ருதியை பார்த்தோன்னா பணக்காரியா, பணத்தை அவள் கொடுத்தா நீ வாயில் வச்சு திணிக்கவா போகிற விஜயா அப்படின்னு தாங்க தோணுது. வாமா வா வந்துட்டியா, எனக்கு தெரியும் அவள் அந்த மீனா பூக்கட்டுறவ வீட்டை விட்டு போனால் நீ வந்துட்ட என் மகாலட்சுமி அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க அத்தை, இங்கே பாருங்க ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா கேட்கணும்? என்ன கேட்கணுமா? உங்கள் சிந்தாமணி இருக்காங்களா உங்கள் ஸ்டூடெண்ட்டு? ஆமாம், என்ன இப்போ அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி அப்படின்னு நடந்ததை சொல்ல, அவளாம் பூ கொடுக்க மாட்டாளே, அவள் ஏன் ஸ்டூடெண்ட்டு அப்படிலாம் செய்ய மாட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ நாங்கள் சும்மா அவள் சொல்கிறோம், எல்லாம் தெரிஞ்சு தான் சொல்கிறோம் அப்படிங்கல, அப்பெல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற. அத்தை கேட்டு பாருங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. ரவியும் ஆமாம்மா சிந்தாமணி தான் இந்த மாதிரி பூ கொடுக்குறாங்களாம், இப்போ பாருங்க நீத்து ஏமா இப்படி எங்கள் வாழ்க்கையில் இப்படி தலையிடுறா அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க நான் சிந்தாமணி கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணி நீ எங்கே இருக்கிற, ஏன் மாஸ்டர் உங்களை பார்க்கணுன்னே அப்படின்னு சொல்லல, நான் இங்கே தான் நிற்கிறேன் இரு நான் அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன், சிந்தாமணியை அங்கே தான் நிற்கிறானா அப்படின்னு விஜயா அங்கே போகுது. சிந்தாமணிகிட்ட போயிட்டு விஜயா பேசுது. இந்த மாதிரி அவளுக்கு நீத்துக்கு நீ தான் பூ ஆர்டர்லாம் கொடுக்குறீங்களாமே, என்ன சிந்தாமணி அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வாடிக்கைக்காரவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. என்ன வாடிக்கை, அவள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா. இல்லைம்மா என்கிட்ட ஒருத்தர் பூ கேட்டானா நான் என்னோட வேலை அதானே, எனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சண்டையா சச்சரவா, எனக்கு ஒரு வருமானம் வருதுன்னா நான் எப்படி மாஸ்டர் கெடுக்க முடியும்? இங்கே பாரு சிந்தாமணி, உங்கள் மாஸ்டர் நீ என்னை மதிக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் நான் மதிக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் சண்டைன்னு தெரியுது, மரியாதையே போயிட்டு இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, வா அவளை போய் 2 வாங்கிட்டு வரணும் அப்படிங்கல. சரி இவ முன்னாடி என்னமாவது பண்ணி தான் தீரணும் அப்படின்ட்டு சிந்தாமணி விஜயாவும் போகிறாங்க. நீத்து பூக்கடை வச்சுருக்காங்களே அங்கே போயிட்டு, என்ன பண்ணுறது இந்த நீத்தும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, காதல் வந்தால் பூக்கடையும் சாக்கடையாக மாறும் சொல்லுவாங்க. இவ சந்தனமாக இருந்துட்டு பூக்கடையில் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயா போய் கத்துது நீத்தா பார்த்து. நீத்து வந்து என்ன பண்ணுது, வாங்க ஆண்டி வாங்க 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 அப்படின்னு 2 பேரும் கூப்பிட, சிந்தாமணி பார்த்து கேட்குது, நீங்கள் என்ன மேடம் நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. பூ ஆர்டர் நான் இப்போ கொடுக்கலையே அப்படின்னு சொல்ல, இல்லை நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு விஜயா பேசுது. என்ன ஆண்டி அப்படிங்கல, நீ எதுக்கு இப்போ இந்த போட்டியாக வந்த பூக்கடை வச்சிருக்கிற? நான் யாருக்கு போட்டியாக வச்சிருக்கேன் அப்படிங்கல, உங்கள் மீனாவுக்கு போட்டியா? அவளுக்கு போட்டியா நீ வச்சா என்ன வைக்காட்டி என்ன, ஆனால் ஸ்ருதிக்கு இடைஞ்ச கொடுக்கறனே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீத்து அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க, நான் பூக்கடை வச்சுருக்கேன், இதில் என்ன அவங்களுக்கு தொந்தரவு? இங்கே பாருங்கள் ஹோட்டலையும் ஒடிச்சு நொறுக்கிட்டீங்க, இப்போ பூக்கடை வச்சுருக்கேன், ஏதோ எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல, இவ என்ன அடங்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணி என்ன பண்ணுது, இவங்க மாஸ்டர் முன்னாடி நடிக்கணுன்ட்டு, இங்கே பாருமா உனக்கு இனிமேல் நான் பூ சப்ளை பண்ண மாட்டேன், என் ஆளை விடு, நீ யார்ட்டா பண்ணிக்கோ. ஹலோ மேடம் என்ன மேடம் நீங்கள் தான் எனக்கு டெய்லி தரேன் இருக்கீங்க அப்படிங்கல, சரி விடுங்க எனக்கு என்ன ஆளாக கிடைக்காது அப்படின்னு நீத்து சொல்லிடுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் நான் பார்த்தீங்களா உங்கள் கண்ணு முன்னாடி நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நீத்துவை பார்த்து நான் உனக்கு பூ சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு தெரியாமல் திருட்டுத்தனமாக பேசிக்கிறதுங்க. ஓகே ஆண்டி நான் கூட பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் கண்ணு பயப்படுற, நான் என்றைக்குமே உனக்கு துணையாக நிற்பேன், அந்த வீட்டுக்கு நீ மருமகளை போகணும் அவ்வளோதானே. ஆமாம் ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது சிந்தாமணி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ரவியும் கூப்பிட்றாரு, ஸ்ருதி இருக்குது, வந்த கையோடு பேசுகிறாங்க எல்லாரும். என்னாச்சு பேசுனீங்களா ஆண்டி அப்படிங்கல, நான் பேசிட்டு வந்துட்டேன் சிந்தாமணி, நான் எதுவும் இனிமேல் பூ சப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஐயோ அது என்ன இப்போ அவள் இல்லைன்னா வேற ஆள்கிட்ட வாங்க மாட்டாளா என்ன, கடையை ஏன் போட்டேன்னு கேட்டீங்களா? கேட்டேன், ஸ்ருதிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் என்ன ஹோட்டலாக வச்சேன், என் ஹோட்டலையும் உடச்சி நொறுக்கிட்டாரு, நான் என்ன பண்ண முடியும்னு அவள் கேட்குறாளே அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குது ஸ்ருதி. இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறது, என்னம்மா பண்ணுறது, நீ விடு, நீ ஹோட்டல் தானே பண்ணுறா, அவளை ஏதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு விஜயா சொல்லுது. இவளுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை தேவையாது அப்படிங்கிற முத்து அண்ணாமலை எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தா அவள் ஒருத்தி படிக்காதவ ஒன்றும் தெரியாதவ, அதனால பூ 5க்கு 10க்கு விற்கிறா, இவ கோடீஸ்வரர் வீட்டு புள்ள, இவளுக்கு எதுக்கு தேவையாது அப்படின்னு விஜயா சொல்ல, செம்ம கோவம் வருது முத்துக்கும் ரவிக்கும். அப்படி கோவம் வரப்பையில டக்குன்னு முத்துவை தடுக்கிறாரு நம்ம ரவி. அம்மா ஏம்மா ஆவுன்னு அண்ணியவே பேசிட்டு இருப்பீங்களா? டேய் நான் என்னடா அண்ணியை பற்றி பேசினேன், இப்போ எதுக்கு அவங்கள அண்ணியை திட்டுறீங்க, நான் உண்மையை தானடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவள் கடையெல்லாம் எடுக்க மாட்டா, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே திட்டிட்டு தான் வர்றாங்க. விஜயா போயிட்டு இந்த மாதிரி கடையை வைக்காத, கடையை எடுத்துரு, கடைக்கு இருந்துச்சுன்னா நான் ஏதாவது அப்புறம் கோவம் வந்துட்டு நான் பண்ணி போடுவேன் அப்படின்னு விஜயா திட்டிட்டு வருதா. அது எல்லாத்தையுமே ரெக்கார்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற என்ன பண்ணுது சிந்தாமணி, அதெல்லாம் வேணாமா நீத்து, அந்த பொம்பளை சும்மா தானே திட்டிட்டு போயிருக்கு விடு அப்படின்ட்டு போயிடுது. ஆனால் சிந்தாமணி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே மூளையை போட்டு கசக்குது. இது நல்லா விஜயா மிரட்டிட்டு போயிருக்கு, அதனால நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னுட்டு ஆட்களை வச்சு பூக்கடையை நைட்டோட நைட்டாக தூக்கிடுதுங்க. அடித்து நொறுக்கி
காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. பார்த்தா கம்ப்ளைண்ட் ஆயிடுதுங்க. இந்த மாதிரி ஆக்கிடுச்சுன்னு. நீத்து சும்மா விடுமா என்ன? நீத்து சும்மா விடலைங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஆதாரத்தோடு இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மிரட்டினது வச்சு அது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏமா அடைஞ்சு ஒடிஞ்சு நொறுங்கி கிடக்கு, அது ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது இருக்குங்க, நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் விஜயாவை போய் கைது பண்ணுறாங்க. எதுக்கு என்னை ஏன் கைது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கா போயிட்டு இந்த மாதிரி நீத்தோடதை அடைச்சி ஒடிச்சிட்டு வந்திருக்கீங்க, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ஹோட்டலில் பண்ணீங்களாம், இப்போ பூக்கடையும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கத்த. ஐயோ நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைங்க, சும்மா தான் போயிட்டு வந்தேன். அப்புறம் இதுக்கு பேர் என்னம்மா அப்படின்னு கேமராவில் காமிக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா மிரட்டிட்டு வந்தது இருக்குது. நான் சும்மா தாங்க மிரட்டிட்டு வந்தேன் அப்படின்னு விஜயா எவ்வளவோ சொல்லுது. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து எல்லாரும் அலறி அடித்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னா விவரத்தை சொல்கிறாங்க. முத்து என்ன பண்ணுறாங்க, அம்மா நீங்கள் தைரியமாக இருங்கம்மா, நீங்கள் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும், ஆமாடா நான் பண்ணலடா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க விஜயா. மனோஜ் என்ன பண்ணுறான், ஏம்மா நீ அங்கெல்லாம் போய் இந்த வேலையெல்லாம் பண்ணுற, டேய் நான் ஒன்றுமே பண்ணலடா, அவன் கூட நம்புறேன், நீ நம்ப மாட்டியா அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனா ஸ்ருதி எல்லோரும் வந்துடுறாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க அத்தை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வேணுக்குன்னே போயிட்டு என்ன ஆண்டி உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஆண்டி இந்த இதெல்லாம் அப்படிங்கல, நீ கவலைப்படாதீங்க ஆண்டி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ போடி, என் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு நான் தாண்டி உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொல்லிட்டு போகுது. அடுத்து முத்து என்ன பண்ணுறாங்க, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தெருவில் ஏரியாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க கேமரா சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணுறாங்க. போலீஸோட போய் பண்ணுறாங்க. பார்த்தா கரெக்டாக அடியாட்களோட சிந்தாமணி தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கு. இந்த கடை தாண்டா போட்டு தூள் பண்ணுங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லுதா. அதை அப்படியே நல்லா ரெக்கார்டாக இருக்குது. அவளை இன்னைக்கு இருக்குடி, நீ மாட்டினடி, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி எங்கள் அம்மா மேலே பழி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாங்க. இந்த சிசிடிவி பதிவுகள் எடுத்துகிட்டு போலீஸோட போயிட்டு சிந்தாமணி கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நீத்துவையும் வர வச்சிடுறாங்க. இங்கே பாருமா உங்கள் இதை எல்லாம் பண்ணது இந்த அம்மா தான் அப்படிங்கிறாங்க. அடி பாவி நீயா, என்கிட்ட வந்து அவ்வளோ ஆறுதல் சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா ஆறுதல் பண்ணுது, கண்ணு நீ பயப்படாத கண்ணு, இந்த விஜயாவை அப்படி பண்ணிருச்சு அப்படிங்குதுங்க. அட ஆமாங்க, இந்த பிள்ளையை நம்பலை, நல்ல பிள்ளையை நம்பிட்டு இருந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நீத்து வச்ச நீனா ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை கொடுக்குது. சிந்தாமணி குறும்பி கூத்தாடுது. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவை வெளியில் விட்டுறாங்க. ஏண்டி உன்னையெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்டுன்னு எவ்வளோ மதிப்பு வச்சேன், மாஸ்டர்னு சொல்லி வந்து என் காலை என்ன சுற்றி வந்தியடி அப்படியே சொல்ல அப்படியே குனிஞ்சுக்கு நிற்கிது. இல்லை மாஸ்டர், அது வந்து மாஸ்டர், என்னடி வந்து மாஸ்டர், உங்களுக்காக தான் மாஸ்டர் செஞ்சேன், நீங்கள் தான் அவளை பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே நீத்து பார்க்குது. என்னது என்கிட்ட ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் உங்களுக்காகத்தான் செஞ்சேன் அப்படிங்கிறது, ஏன்னா மாஸ்டர் தான் முக்கியம் அப்படிங்கிறக்காண்டி விஜயா பார்க்குது. ஆனாலும் நீ என்னை உள்ள தள்ளதுக்கப்புறம் பேசாமல் தானே இருந்திருக்கிற, கொஞ்சம் கூட நீ இறங்கி வந்து எனக்கா நீ வாதாடல அப்படி சொல்லலை. இல்லை மாஸ்டர் அப்புறம் என்ன பிடிச்சி போட்டுருவாங்களே, இப்போ என்ன பண்ணாங்க, உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும், உள்ளர போனில்ல அப்படின்னு முத்து வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படியே முத்துவை பார்க்குது. டே முத்து எனக்கா நீ எவ்வளோ துடிக்கிற, ஆனால் நான் பெற்றவன் அந்த மனோஜ் எங்க, அவன் எங்கே இருக்கானே தெரியலையே அப்படிங்கிறாங்க. மீனாவே முத்துவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு அப்படியே தலையை வருடி கொடுக்குறாருங்க. முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு, நடந்தால் சந்தோஷம் தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.